அதிமுக செயற்குழு கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வரவேற்பு, பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம், 2026 எடப்பாடி பழனிசாமியை தமிழக முதல்வராக்குவோம் என்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 375 செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்களில் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு சட்டமன்ற வாயிலில் முற்றுகையிட்டு காவலர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். மணவெளி டிஎன் பாளையத்தைச் சேர்ந்த பட்டியலின மக்களுக்கு தொகுதி எம்எல்ஏவும் சபாநாயகருமான செல்வம் சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இலவச மனைப்பட்டா ஆணைகளை வழங்கினார். ஆனால் பட்டா கிடைக்காதவர்கள் சட்டப்பேரவை வாயிலில் திரண்டனர். கடந்த ஆட்சியில் மனைப்பட்டா ஒதுக்கீட்டுக்கான ஆணை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்குமாறு வலியுறுத்தினர். கூட்டமாக திரண்டதால் பேரவை காவலர்கள் சட்டமன்ற வாயில் கதவுகளை மூடினர். இதனால் காவலர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் உற்பத்தி துறையில் மொத்தமாக வெறும் 3 வெளிநாட்டு நிறுவனங்களே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. இந்தியாவை உலக உற்பத்தி மையமாக மாற்றும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. எனினும் இந்தியாவில் வெளிநாட்டு நிறுவனங்கள் உற்பத்தி ஆலை திறப்பது குறைவாகவே உள்ளது. மத்திய கார்ப்பரேட் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி 2024-2025 நிதியாண்டில் உற்பத்தி துறையில் 3 வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆலை திறந்துள்ளன. 2020-21 நிதியாண்டில் 10 வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்பாட்டுக்கு வந்தன. 2024-25 நிதியாண்டில் சேவை துறையில் 53 வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. 2019-20 நிதியாண்டில் அந்த எண்ணிக்கை 91 இருந்தது. ஆஸ்திரேலியாவில் நாளை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 1,18,00,000 வாக்காளர்களில் 70 லட்சம் பேர் ஏற்கனவே தபால் மூலம் வாக்களித்துவிட்டனர். மற்றவர்கள் நாளை வாக்குச்சாவடிக்கு சென்று தங்கள் வாக்குகளை செலுத்துவர். உலகில் தேர்தலில் வாக்களிப்பது கட்டாயமாக உள்ள வெகு சில நாடுகளில் ஆஸ்திரேலியாவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. லிபரல் மற்றும் லேபர் கட்சிகளுக்கிடையே பிரதான மோதல் நிலவுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதில் வரி விதிப்பு இந்த தேர்தலில் முக்கிய பேசுபொருள் ஊழல்களில் ஒன்றாக அமைந்தது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலை பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா நடத்தியதாகவும் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயும் இந்த தாக்குதலை நடத்த உதவியதாகவும் தேசிய பாதுகாப்பு முகமையின் முதல்கட்ட விசாரணை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொன்ற பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்த வேறு சில முக்கிய விவரங்களும் என்ஐஏ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானியர்களான ஹாஷ்மி முசா எனும் சுலேமான் மற்றும் அலிபாய் எனும் தல்காபாய் ஆகியோர் முதன்மை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு காஷ்மீரில் தங்கியிருந்த 20 பேர் போக்குவரத்து உள்ளிட்ட உதவிகளை செய்துள்ளனர். முதன்மை குற்றவாளிகள் ஏப்ரல் 15 அன்றே பகல்காமுக்கு வந்து சேர்ந்தனர். தாக்குதல் நடத்துவதற்கு 4 இடங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கெடுபிடிகள் குறைவாக இருக்கும் பைசரன் பள்ளத்தாக்கை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 2800 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. 150 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பைசரன் பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தி வருகின்றனர். பகல்காம் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் குகைகள் அல்லது காட்டு பகுதிகளில் பதுங்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் பைசரன் பள்ளத்தாக்கை சுற்றி அமைந்துள்ள காட்டு பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. கம்யூனிஸ்ட் அரசு ஒன்று கார்ப்பரேட் நிறுவனத்தை கூட்டாளி என அழைப்பது நாட்டில் நடந்து வரும் மாற்றத்தை உணர்த்துவதாக பிரதமர் மோடி பேசியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. திருவனந்தபுரம் அருகே அதானி நிறுவனத்துடன் கேரள மாநில அரசு இணைந்து அமைத்துள்ள விழிஞ்சம் துறைமுகம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. விழிஞ்சம் துறைமுக திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, வெளிநாட்டு துறைமுகங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தை நடத்தி வந்ததால் நாட்டுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதாகவும், இனி அந்த பிரச்சினை இருக்காது எனவும் கூறினார். அத்துடன் இந்தியாவின் கடல்வழி வர்த்தகத்தில் 75 விழுக்காடு வெளிநாட்டு துறைமுகங்களையே சார்ந்திருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி,
தன்னுடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன், காங்கிரஸ் எம்பி சசி தரூர் என இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் மேடையை பகிர்வதால் இன்று பலரின் தூக்கம் பறிபோகும் என விமர்சித்திருந்தார். हमारे मुख्यमंत्री जी से भी मैं कहना चाहूंगा, आप तो इंडिया अलायंस के बहुत बड़े मजबूत पिलर है. यहां शशि थरूर भी बैठे हैं और आज का ये इवेंट कई लोगों की नींद हराम कर देगा. कल मैसेज चला गया जहां जा रहा था. முன்னதாக நிகழ்ச்சியில் அதானி நிறுவனத்தை தங்கள் அரசின் கூட்டாளி என கேரள அமைச்சர் வாசவன் குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் மோடி, கம்யூனிஸ்ட் அரசு ஒன்று கார்ப்பரேட் நிறுவனத்தை கூட்டாளி என குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நடந்து வரும் மாற்றத்தை உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டார். हमारी सरकार के पार्टनर एक कम्युनिस्ट गवर्नमेंट का मंत्री बोल रहा है प्राइवेट सेक्टर के लिए कि हमारी सरकार का पार्टनर ये बदलता हुआ भारत. இந்தியா கூட்டணி தொடர்பாக பிரதமர் மோடி விமர்சிக்கும் வகையில் பேசியதற்கு பதிலளித்திருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், தூக்கமில்லா இரவுகள் பிரதமருக்குத்தான் என்றும் இந்தியா கூட்டணிக்கு அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். Now what is going to happen in this country? The Prime Minister will have the sleepless nights. Not the India Alliance parties, not Rahul Gandhi, not the Congress party. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தாலும் கேரளாவை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இடையே முரண்பாடு இருப்பதை உணர்ந்தே பிரதமர் மோடி இவ்வாறு பேசியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அனைத்து துறைகளும் இணைந்து நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாய்க்கடி பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நாய்கள் இனப்பெருக்க கட்டுப்பாடு பணிகள் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நாய்கள் கணக்கெடுப்பை நடத்தவும், நாய்களுக்கு கருத்தடை செய்வது தொடர்பாக மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் முதல்வர் உத்தரவிட்டார். இதில் அமைச்சர்கள் கே.என். நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மா. சுப்பிரமணியன் மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஃபெயிலாக்குவது தொடர்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்கள் பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழ் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் தேர்வில் மாணவ மாணவிகள் 30 விழுக்காட்டிற்கு கீழ் மதிப்பெண் பெற்றால் அவர்கள் தேர்ச்சி அடையாதவர்களாக கருதப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2025-26ஆம் கல்வியாண்டில் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதால் பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த நடைமுறை தொடர்பாக பெற்றோர்களிடம் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒப்புதல் கையெழுத்து பெறப்பட்டு வரும் சூழலில் பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிபிஎஸ்இ நிர்வாகத்தின் இந்த அறிவிப்பிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்த நடைமுறை மாணவர்களின் இடைநிற்றலைத்தான் அதிகரிக்கும் என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த நடைமுறை தொடர்பாக கையெழுத்து கேட்கப்பட்டால் பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றும் அவர் கூறினார். ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. அதை ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக, அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு இதுக்கான இந்த பணியை இன்னைக்கு அவங்க தொடங்கிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு என்று இன்னைக்கு ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற, அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்லை இந்த பிள்ளைங்க 5ஆவது ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ தூரம் அதை அதிகப்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கொங்கு மண்டலத்தில் மேலும் ஒரு கொடூர இரட்டை கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி என்ற கிராமத்தில் உள்ள இந்த தோட்டத்து வீட்டில் 75 வயது ராமசாமி, 60 வயது பாக்கியலட்சுமி தம்பதி வசித்து வந்தனர். இவர்களின் மகன் கவிசங்கர் பெற்றோரை தொலைபேசியில் அழைத்தபோது இருவரும் தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த கவிசங்கர் அக்கம்பக்கத்தில் உள்ள உறவினர்களை நேரில் சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார். அவர்கள் நேரில் வந்து பார்த்தபோது ராமசாமியும் பாக்கியலட்சுமியும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். கொலை செய்யப்பட்டு 1 வாரம் ஆகியிருப்பதும், கொலையான பாக்கியலட்சுமி அணிந்திருந்த தங்க தாலிக்கொடி, வளையல், தோடு, மோதிரம் மற்றும் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலும் கடந்த ஆண்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலும் இதே போன்ற கொலை சம்பவங்கள் நடந்த நிலையில் அதே பாணியில் இந்த இரட்டை கொலை நடைபெற்றுள்ளது. பல்லடம் கொலை வழக்கை விசாரித்த காவலர்களும் இந்த வழக்கின் விசாரணையில் இறங்கியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்டது குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் அச்சத்தில் உறைய வைப்பதோடு திராவிட மாடல் ஆட்சியில் குழந்தைகள் முதல் வயதானோர் வரை எவருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற கசப்பான உண்மையை உணர்த்துகிறது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாமகவின் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்தடுத்து நடக்கும் கொலைகளும் அதற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படாததும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான தண்டனை விதிப்பதோடு தனியாக வசிக்கும் முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சாதி ரீதியிலான கொடுமைகள் தமிழகத்தில் அதிகம் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜாதிய பற்றிய விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்ல, பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதிய பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தியா அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினதான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறாங்க, ஜாதி பேருடன் பேரு இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல. அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். பல்லடம் அருகே வீடுகள் ஜப்தி விவகாரத்தில் திடீர் திருப்பமாக வீட்டின் உரிமையாளரான வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் சட்டவிரோத குடியேற்ற தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கரைப்புதூர் எம்ஏ நகரில் வசிக்கும் சயன் கீதா தம்பதி 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கியுள்ளனர். 2 ஆண்டுகளாக கடன் தவணையை திருப்பிச் செலுத்தி வந்த சயன் மருத்துவ காரணங்களால் கடந்த 4 மாதங்களாக கடனை செலுத்தவில்லை. இதனையடுத்து சயன் வசிக்கும் வீட்டையும் அவர் வாடகைக்கு விட்டிருந்த 6 வீடுகளையும் நிதி நிறுவனத்தினர் ஜப்தி செய்தனர். இந்த வழக்கில் சயன் கீதா தம்பதியிடம் பல்லடம் காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது சயன் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக 20 ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை செய்தபோது கீதாவை திருமணம் செய்த பிறகு ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் பெற்றதாகவும் 15 லட்சம் ரூபாய் செலவழித்தும் இந்திய குடியுரிமை பெற முடியவில்லை என்றும் சயான் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து சட்டவிரோத குடியேற்ற தடை சட்டத்தின் கீழ் சயான் கைது செய்யப்பட்டார். சென்னையில் திறந்த நிலையில் இருந்த பாதாள சாக்கடையில் 12 வயது சிறுவன் தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமைந்தகரை வெள்ளாளர் தெருவைச் சேர்ந்த சிறுவன் ராஜன் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட புறப்பட்ட போது பாதாள சாக்கடை மூடி திறந்திருந்ததை கவனிக்காமல் அதில் விழுந்து விட்டார். நண்பர்கள் கூச்சலிட்டதால் அங்கிருந்தவர்கள் சிறுவனை பத்திரமாக மீட்டனர். அந்த பகுதியில் கடந்த 8 மாதங்களாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக பாதாள சாக்கடைக்கான மூடி திறந்த நிலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கனமழை காரணமாக சாலைகளில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோடை மழை வெளுத்து வாங்கியது. சங்கரன் கோவிலிலிருந்து திருவேங்கடம் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சங்கரநாராயணன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்தனர். இதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி வட்டாரத்திலும், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, தேனி மாவட்டம் பெரியகுளம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், உதகை போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது.